ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் ஆப்ரேஷன் சொல்லி சிகிச்சைக்கு வர ஜனங்க கிட்ட லட்சக்கணக்கில் பணம் புடுங்குற வியாபாரம் நமக்கு வேணாம். ஏழைங்களுக்கு இலவச சிகிச்சை, படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு இலவச கல்வி, இதெல்லாம் போக கிடைக்கிற லாபத்துல என்னோட ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கஷ்டப்பட்டு உழைக்கிற தொழிலாளிகளுக்கு எதிர்காலத்துல பென்ஷன் கொடுக்கறதா முடிவு பண்ணேன். ஆரம்பத்துல இதே ஊர்ல நான் 500 ரூபாயை மூலதனமா வச்சு டீ கடையை ஆரம்பிச்சேன். அதுக்கு எங்க அப்பாவோட பேரை வச்சேன், திருவேங்கடம் டீ ஸ்டால். அதுக்கப்புறம் எவ்வளவோ பிசினஸ் ஆரம்பிச்சேன், எல்லாத்துக்கும் பேரு திருவேங்கடம் தான். ஆனா இப்போ நான் தொடங்க போற இந்த நிறுவனத்துல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அது இந்த நிறுவனத்துக்கு என் அப்பா பேர் இல்ல, என் மனைவியோட பேரு தான், முத்துலட்சுமி. முத்துலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த முடிவை நான் எடுத்தது வேற எதுக்காகவும் இல்லை. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பல வெற்றிகள் கிடைச்சது. அந்த காரணத்துக்காக தான். அது மட்டும் இல்ல, இது இந்த ராஜரத்னம் பிள்ளையோட எத்தனையோ வருஷத்து கனவு. அது நிறைவேறணும். அதுக்காக தான் சொல்றேன், வர்ற 10ஆம் தேதி நடக்க போற இந்த அடிக்கல் நாட்டு விழா சிறப்பா நடக்கணும். நடத்தி காட்டணும். நடத்தி காட்டுவீங்க. நான் தான் செல்வரத்னம், உங்க முதலாளியோட ஒரே மகன். இவரோட பாஷையில சொல்லணும்னா உருப்படாத பையன். மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நான் யாரையும் வர சொல்லல. என்ன வர சொல்லி முடிவெடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செல்வம் வேண்டாம், சொன்னா கேளு. என்ன மாதிரி ஆளுங்க 4 காசு சம்பாதிக்க கண்டவங்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி ஹாஸ்பிட்டல் கட்ட சாங்ஷன் வாங்க பார்த்தா அங்கேயும் திருவேங்கடம் குரூப்பை நுழைப்பீங்களா? நுழைச்சுக்கங்க. ஆனா ஒண்ணு, கட்ட போற ஹாஸ்பிட்டலுக்கு உயிரோட இருக்கிற உங்க மனைவி பேர் இல்ல, இறந்து போன என் அம்மா பேரை வைக்கணும். ஜானகி அம்மாள். ஜானகி அம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சாகர வர உங்களுக்கு என் அம்மா நினைவு இருக்கு. ஒரு நினைவு சின்னமா அது இருக்கட்டும். முதல்ல உனக்கு அவன் நினைவு இருக்கட்டும். யார் பேரை வைக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியவன் நான், நீ இல்ல. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நல்லா கேட்டுக்கங்க. என் அம்மா பேரு வேண்டான்னா அதுக்கு பதிலா தெருவுல சுத்துற ஏதாவது நாய் பேர் வைங்க, நான் ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு எனக்கு வேண்டாத அவ பேர்ல இந்த தர்மாஸ்பத்திரியை கட்டணும்னு பிளான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க இது ராஜரத்னம் பிள்ளையோட நீண்ட நாள் கனவு, எப்படியாவது நிறைவேற்றணும். நீங்களே நிறைவேற விட மாட்டேன். உங்க கனவை கலைச்சிடுவேன். நடக்காது. அதுக்காக என் உயிரே போனாலும் சரி, நடத்த விட மாட்டேன். நான் புலம்புறேன்னு நினைக்காதீங்க, செஞ்சு காட்டுவேன். ஹலோ பிரதர், என்னாச்சு? வந்த வேகத்திலே திரும்பி போயிட்டு இருக்க? அப்போ அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேன். முத்துலட்சுமியோட இந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? வழி விடுறேன். என்ன அவசரம்? பேசிட்டு போ. சரி விடு, நான் பேசுறேன். ஆரம்பிக்க போற பிசினஸ் என் அம்மா பேர்ல தான். நடத்த போறது நான். லாபத்துல யார் யாருக்கு ஷேர் கொடுக்கணும்னு நான் முடிவெடுப்பேன். உனக்கு வேணா ஒரு ஷேர் கொடுக்கறேன். ஏய், உன்ன மாதிரி பொட்ட பைய கூட இருக்கும்போதே இப்படி துள்றா? என்கிட்ட மோதாதீங்க, எல்லாரையும் மேல அனுப்பிடுவேன். அனுப்பி கிழிச்ச. நீ இப்படி கத்துறதுக்கு தான் லாய்க்கு. நீ என்ன ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். ஜெயிப்பண்டே. அதுக்காக உங்களை கொல்ல வேண்டி வந்தாலும் சரி, உன்னுடுவேன். என் அப்பனை கையில போட்டுட்டு உன் ஆத்தா பேர்ல எல்லாத்தையும் வாங்கணும்னு பாக்குறியா? பிடிச்சிருவேன். இருக்கிறா. அதுக்கு முன்னாடி என்ன கொண்டு வர்றா? நான் என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒரு பையனையும் இப்படி ஒரு பொண்ணையும் பெற்றிருக்கேன். நீங்க ஆணவத்துல ஆடினா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. எனக்கு பிள்ளைங்களே இல்ல, நான் தலைமொழிடுவேன். ஐயா, என்ன பேசுறீங்க? இதுங்களை பெற்றதுக்கு நான் வேற என்ன செய்யறது? சொத்து பத்து இல்லாம ஒருவேளை சோத்துக்கு கையேந்த அப்பனுக்கு இவங்க பிறந்திருந்தா உழைக்கணுங்கிற எண்ணம் இவங்க 2 பேருக்கு வந்திருக்கும். ஒன்னு சொல்ற கேட்டுக்குங்க. நான் எடுத்த முடிவுக்கு குறுக்க வந்து 10ஆம் தேதி நடக்க போற அடிக்கல் நாட்டு விழாவில தகராறு பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் பிள்ளைங்களும் கூட பார்க்க மாட்டேன். என்ன பிரச்சனை சார்? அங்க பாம்பு அடிச்சிருக்கு. பின்னாடி போங்க.
இது வெறும் ஒரு சாம்பிள் வெடிதான். பின்னாடி பெருசா வரப்போறதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். ஒன்லி விஷுவல் இம்பாக்ட். முடிஞ்சது. நடக்காதுன்னு நான் சொன்ன நடக்கல. இந்த ஒரு வேட்டு போதும் என் அப்பனோட கோட்டை அடங்குற. அழகே சொன்னா வணக்கம். போச்சு, நாசமா போச்சு. என்னடா பாம்பு வச்சீங்க? சின்ன குழந்தை குத்து விட்ட மாதிரி பாம்பு வச்சா ஊரே வச்சு செல்ல வேண்டாமா? அதோட முடிஞ்சிருக்கணும். அவனும் அவன் கட்டுற ஆஸ்பத்திரியும். செல்வம், பயந்து ஓடுனது ஊர் ஜனங்க மட்டும்தான். ஒப்ப ராஜரத்னம் பிள்ளை இல்ல. ஆவேசமா தலைவர் ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது எங்களை குறை சொல்லவா இல்ல கூட்டணி வைக்கவா? உங்க அரசியல் பலத்தை வச்சு கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் ஆர்டர் வாங்கி இந்த ஊர்ல மெடிக்கல் காலேஜ் கட்டலாம்னு சொன்னது நாங்க அல்ல, நீங்க தான். அந்த பேச்சை நம்பி எல்லா பினான்ஸ் கம்பெனிலையும் வட்டிக்கு பணத்தை வாங்கினது கொஞ்ச நஞ்சம் அல்ல, எத்தனையோ கோடிங்க. அந்த கோடிங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்காக ஃபாரின் கரன்சியா மாதிரி ஜெர்மனிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதை விடுங்க தலைவரே, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த அடிக்கல் நாட்டு விழாவும் வேணாம், ஒண்ணும் வேணாம்னு சொல்லி நாளைக்கு அந்த ஆள் தர்மாஸ்பத்திரி கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க. நம்ம 3 பேர் கதியும் அதோ கதிதான். நமக்கு பணத்தை எண்ணி கொடுத்தவன் நம்ம எலும்பை எண்ண ஆரம்பிச்சிருமா. வாய் மூடுறா. நாளைக்கு மட்டும் பை எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் நான் மினிஸ்டர்டா, ஹெல்த் மினிஸ்டர். அப்புறம் இந்த மினிஸ்டர் அலையேச முடிவெடுப்பான். எவனவன் எங்கெங்க ஆஸ்பத்திரி கட்டணும் கட்டக்கூடாதுன்ட்டு அவங்க சாங்ஷன் வாங்கின லெட்டர் கொண்டு வந்து பீஸ் பீஸா கிழிச்சு கால்ல போட்டு மிதிப்பண்டா. அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் மினிஸ்டர் அழகேச நம்ம பிளான் படி இந்த இடத்துல ஏசியாவிலே நம்பர் 1 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவண்டா. அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, இந்த துண்டை தூக்கி வீசிட்டு நேரா ராஜரத்னம் பிள்ளை வீட்டுக்கு போய் அவன் கோமணத்தை துவைக்கிற வேலையை பாப்பண்டா. ஊர் ஜனங்க முன்னாடி அப்பனை தலகுனிய வச்சுட்டு இங்க வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு. இதெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ, இது இந்த சைமன் நாடரோட இடம். நிறுத்துறா. சோத்துக்கு வழி இல்லாம தஞ்சம் கேட்டு வந்த உன் அப்பனுக்கு அன்னைக்கு பொண்ணு கொடுத்த இந்த ஊர் நாடார் குடும்பம் சீதனமா கொடுத்த மண்ணடா இது. என் பையனை கெடுத்து குட்டிச்சவராக்கி இங்க நிக்கிற இந்த மாமா பையன் கொடுக்கிற தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்கே நீ. என் ஆளு முன்னாடி அசிங்கமா பேச நடக்கிறதே வேற. பேச என்னடா பண்ணுவ? உன் தலைவன் பொண்டாட்டி பாவாடைய துவைச்சு கொடுத்து சீட்டு வாங்கின பொறப்போக்குடா நீ. அடிச்சு தூக்குறா. சுட்டு தள்ளிடுவேன். அது பையனா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் எந்த கொம்பனா இருந்தாலும் சரி. சைமன் நாடார், சின்ன வயசுல இவன் கூட விளையாடினவனுக்கு இவனுக்கும் சண்டை வந்தப்போ அவனை அடிச்சு சாகடிக்கணும்னு சொல்லி சகுனி மாதிரி அன்னில இருந்து இவன் கூட ஒட்டிக்கிட்டவன்டா நீ. உன் ஆட்டத்தை என்கிட்ட காட்டி என்ன ஒழிச்சிடலான்னு பார்த்தா இவன் இல்ல எவன் வந்தாலும் எதிர்த்து நிப்பண்டானா. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என் ஆஸ்பத்திரி அடிக்கல் நாட்டு விழாவை தடுத்துட்டோம்னு நினைக்காதீங்க. இன்னையில இருந்து 3வது நாள் மறுபடியும் அதை நடத்தி காட்டுறேன். முடிஞ்சா அங்க இன்னும் பவர்ஃபுல் பாமா வைக்க பாரு. தொழில இந்த ராஜரத்னம் பிள்ளையை எதுக்க உனக்கு அனுபவமும் போதாது, வயசும் இல்ல. ஆஸ்பத்திரிக்கு போனியா? உதவி பண்ணுங்கய்யா. வண்டியில ஏறுங்க. ரொம்ப நன்றிங்க. வரதா, வண்டி எடு. ஜெயிச்சிட்டோம். சாட்சியங்களையும் கண்டெடுத்த தடயங்களையும் ஆதாரமாக்கி கொலை செய்யப்பட்ட நபரின் மக்கள் செல்வாக்கை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட ராஜரத்னம் பிள்ளையை 14 நாட்கள் ரிமாண்டில் வைக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. கணம் கோட்டார் அவர்களே, என் தாய் மேல சத்தியம், நான் அந்த கொலை செய்யல. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக சில பேர் சேர்ந்து செஞ்ச சதிதான் அது. நான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.
நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு ஜாமீன் கொடுங்க. இது என் வேண்டுகோள். தோத்து போயிட்டேன்னு நீதிமன்றத்துல தலகுனிய வச்சிட்டீங்களே. நீங்க உங்க மனசை குழப்பிக்காது, நான் உங்களை வெளியில கொண்டு வரேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஆயுசு முழுக்க அவங்க என்ன வெளியே இருக்க அனுமதிச்சாலும் நாளைக்கு ஒரு நாளைக்கு அது ஈடாகாது. ஐயா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு எதுவும் வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல, அதனால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எனக்காக நீ எவ்வளவோ கண்ணீர் விட்டு. வேண்டாம், உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எதுவும் வேணாம். தோள் கொடுக்க வேண்டிய பிள்ளைங்க என் மானத்தை வாங்கிட்டாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. போங்க போங்க, அந்த பக்கம் போங்க, இங்க யாரும் நிக்காதுங்க, போங்க. நீ எதுக்குடா அழ? இத்தனை வருஷம் உங்க கூடவே இருந்துட்டேன். நானும் ஜெயிலுக்கு வந்துடுறையா. என் கூடவே ஜெயிலுக்கு வர்றதுக்கு நீ என்ன குற்றவாளியா? கேட்டியாங்க? என்ன குற்றவாளின்னே முத்திர குத்திட்டாங்க. யோ, தள்ளுங்க, தள்ளுங்க சொல்லுங்க.